இன்னைக்கு ஒரு வழி ஆக்காம விடக்கூடாதுடா. ஆமாக்கா, என்ன தைரியம் இருந்தா அந்த ஆளு உனக்கே ஊசி போட்டிருப்பாரு. இந்த உண்டியல் வச்சு அந்த மண்டைய பழக்கலான்னு பார்த்தா இன்னும் காணமேக்கா. ஏண்டா ஒருவேளை இன்னைக்கு டாக்டர் லீவா இருக்கணும். ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசாம இருங்கடா. ஆனா இன்னும் அந்த டாக்டரை காணமேன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். நாம பண்ண போற காரியத்துல இதுக்கப்புறம் அந்த டாக்டர் எனக்கு ஊசி போடணும்னே நினைக்க கூடாது. உனக்குன்னு இல்லக்கா, யாருக்குமே ஊசி போடணும்னு நினைக்கவே கூடாது. ஆமாடா, அந்த டாக்டரை சும்மாவே விடக்கூடாது. எனக்கே 2 ஊசி போட்டாருன்னா பாத்துக்கவே. அது மட்டுமா, எனக்கும் தான் 2 ஊசி போட்டாரு. அதுவும் பெட்டக்ஸ்லயே போட்டாரு தெரியுமா? அக்கா, உனக்கு என்னக்கா ஊசி போட்டாரு? இவங்க வேற சும்மா இருக்காங்களான்னு பாரு. கொஞ்ச நேரம் தொண்ணு பேசாம இருங்கடா. நானே அந்த ஆளை எப்படா பழி வாங்குறதுன்னு உங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன். நீங்க என்ன தொண்ணு பேசிக்கிட்டே இருக்கீங்க. பேசாம அந்த ஆள் வராதான்னு பாருங்கடா. எங்கக்கா வராரு? யாரையுமே காணோம். ரோடே ஈயாடி போய் கிடக்கு. பாருங்கடா, அஜித், விஜய், இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, சரியா? இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு நமக்குள்ளேயே தான் இருக்கணும். ஆமாக்கா, நமக்குள்ளேயே தான் இருக்கணும். அக்கா, இவனை நம்பாதக்கா, இவன் சரியான ஓட்டவாய். இப்பயே போய் எங்க அம்மாட்ட சொல்லிடுவான் பாரு. நானாடா ஓட்டவாய்? ஆமா, நீந்தான். நான் அம்மாக்கு தெரியாம பம்பரை வாங்கினத அம்மாட்ட போய் அப்பயே சொல்லல. நீ அம்மாக்கு தெரியாம வாங்கின, அதனாலதான் சொன்னேன். நீ ஒரு நாள் வாங்கினல, நான் அப்பல அம்மாட்ட சொன்னேனா என்ன? நீங்க எதுக்கு அப்ப சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஐயோ, ஆள் தெரியாம கூட்டு வந்துட்டேன் போலயே. பாருங்கடா, அஜித், விஜய், நீயும் சரி அவனும் சரி, உங்க அம்மாட்ட மட்டும் இல்ல யாருக்கிட்டையும் நாங்க அந்த டாக்டரை கல்ல விட்டு அடிச்சோட சொல்லவே கூடாது, சரியா? அக்கா, முதல்ல அந்த டாக்டர் வரான்னு பாருக்கா, அப்புறமா கல்ல விட்டு அடிச்சோமா அடிக்கலையான்னு பாப்போம். 9 மணி ஆச்சு. இந்த டாக்டருக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு? இந்த ஆளுலாம் என்னத்த டாக்டர் படிச்சு கிழிச்சாரோ தெரியல. ஆஸ்பத்திரில பேஷண்ட் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுதான் இந்த ஆளு ஆஸ்பத்திரி நடத்துற லட்சணம். அதானக்கா, இந்த ஆளுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை. இந்த ஆளு என்னத்த டாக்டருக்கு படிச்சு கிழிச்சாரோ தெரியல. அஜித், அவர் எவ்வளவு பெரிய டாக்டர், அவரை போய் அந்த ஆளு இந்த ஆளு பேசிட்டு இருக்க. நீ தானப்பா பேசுன? நான் பெரிய பிள்ளை, அப்பெல்லாம் பேசலாம். நீங்க சின்ன பிள்ளைங்க, அப்பெல்லாம் பேசக்கூடாது, சரியா? அவர் எவ்வளவு பெரிய டாக்டர், எப்பேற்பட்ட படிப்பெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்காரு. அவரை போய் அந்த ஆளு இந்த ஆளுன்னு கூப்பிடுறீங்க, அப்பெல்லாம் கூப்பிடக்கூடாது, சரியா? சரி, அப்புறம் எப்படி கூப்பிடுறது? அவர் இவருன்னு கூப்பிடணும். கூப்பிடலாமா? ஆனா நம்ம மட்டும் டாக்டர் சாருன்னு கூப்பிடணும். சோதியக்கா பெரிய பிள்ளடா, அது சொன்னா சரியா தான் இருக்கும். மாமா என்ன சொல்லிருக்கு? பெரியவங்கள வாங்க போங்கன்னு தான் சொல்லணும்னு சொல்லியிருக்கா இல்லையா? அம்மா சரி, சின்ன பிள்ளைங்க வாங்க போங்கன்னு சொல்லணும். சோதியக்காவும் அந்த டாக்டரோட சின்ன பிள்ளை தானே, அப்ப அதுவும் வாங்க போங்கன்னு தானே கூப்பிடணும். அது மட்டும் எதுக்கு அந்த ஆளு இந்த ஆளுன்னு கூப்பிடுறது? இதுக்கு ஒரு நியாயம், நமக்கு ஒரு நியாயமாடா? என்னடா நியாயம்? அஜித், கார் வருதுடா, கார் வருது. ஐயா அக்கா, அது டாக்டர் காரான்னு பாருக்கா. நம்ம பாட்டுக்கு வேற கார் மேல அடிச்சு அவ்வளவுதான், நம்மள டின்னு கட்டிடுவாங்க பாத்துக்க. டாக்டர் காரு தான்டா. என்னடா இப்படி வெளிப்படையா நிக்கிற? இது வந்து மரத்து பக்கம் நில்லுடா. நான் எவ்வளவு பெரிய தைரியமான ஆளு. இத வச்சு அடிச்சா நான் தான் அடிச்சேன்னு தெரியாத அளவுக்கு அடிப்பேன்டா. அப்படி ஒரு ஆளு. அஜித், அந்த டாக்டர் மட்டும் நீ அடிச்சதை இப்ப பாத்துட்டாருன்னு வச்சுக்க. அதுக்கப்புறமா நீ என்னைக்காவது ஒரு நாள் காய்ச்சல்னு போவ பத்தியா? இதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு உனக்கு 4-5 ஊசி சேர்த்து போட்டு விடுறாரு பாத்துக்க. விஜய், நீ சொல்றது உண்மையா? ஆமாடா, உண்மைதான். இப்ப நம்ம அடிச்சுட்டு ஓடிடுவோம்னு வச்சுக்க. அதுக்கப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம அந்த டாக்டர் தேடி போயே ஆகணும். அப்ப இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இந்த குண்டில 2, அந்த குண்டில 2, அப்புறம் கையில 1, மொத்தம் 5-6 ஊசி போடுவாரு பாத்துக்க. 6 ஊசியா? 2 என்னால போட முடியாது. ஏன் 1 போட முடியாது? 6 ஊசின்னு சொல்லி என்ன பயமுறுத்துறியே? அஜித், அவன் சொல்றதெல்லாம் நம்பாத. அப்பெல்லாம் எந்த டாக்டரும் ஊசி போட மாட்டாங்க. உனக்கு காய்ச்சல் வந்தா காய்ச்சலுக்கு மட்டும் தான் ஊசி போடுவாங்க. நீ சொல்றது உண்மைதானக்கா? ஆமாடா, நான் சொல்றது உண்மைதான். எனக்கே இப்ப காய்ச்சல் வந்துச்சு பாத்தியா? அந்த ஆளு நான் எப்படி எல்லாம் பேசினேன். ஆனா எனக்கு 2 ஊசி தானே போட்டாரு. இதுக்கு தாங்க இவனை கூட்டிட்டு வரவே கூடாதுன்னு சொல்றது. அதான் இதுன்னு சொல்லி என்னை எப்ப பார்த்தாலும் பயமுறுத்திட்டே இருக்காங்க. இரு, நீதான் அடிச்சேன்னு சொல்லி உனக்கு 4 ஊசி போட சொல்றேன்.
வண்டி வருது, ரெடியா இருந்து. சரிக்கா. ஒரே அடியில அந்த ஆள் மண்டை பழந்துரும். அஜித், அப்படி எதுவும் பண்ணிடாத. ரத்தம் வர அளவுக்குலாம் அடிக்க கூடாதுடா. ஆவன் டாக்டர். நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு ஊசி போட்டாரு பாத்தியா, இனிமே நமக்கு ஊசி போடணும்னு நினைக்க கூடாது. அதனால சின்னதா அப்படியே பொட்டு வச்சு எடுத்த மாதிரி அடிச்சு விடு. சின்னதா வாக்கா? ஆமாடா, சின்னதா பொட்டு வச்ச மாதிரி. அட லூசு பையல, அதானே சொல்றேன். அதுக்கு எதுக்குக்கா இங்க இருந்து அடிக்கணும்? அதுவும் வில்லு வர வச்சு கிட்டக்க இருந்து கள்ளச்சிக்கு போட்டா சரியா போயிடும். அந்த ஆள் மேல போய் விழுந்துரும். அஜித்தே, ரொம்ப வளவளன்னு பேசாத. நான் சொன்னதை மட்டும் செய்யணும், சரியா? நீ சொன்னதை மட்டும் செஞ்சுட்டா போச்சு. அடிக்கணும், அந்த ஆள் மேல படணும், ஆனா ரத்தம் வரக்கூடாது, சரியா? அவ்வளவுதானேக்கா, விடுக்கா, முடிச்சிருவோம். நீ என்னடா பண்ண போற? இது ஒரு பைத்தியம்டா, அப்படித்தான் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கும். நமக்கு ஊசி போட்டார்ல, இனிமே நமக்கு ஊசி போடணும்னு நினைக்க கூடாது. அதனால பாரு, அந்த ஆள் மண்டை அடிச்சு உடைக்கல, என் பேரு அஜித் இல்ல. ஆமா ஆமா, அதுவும் சரிதான். ஏய் விஜய், ஒரு நல்ல கருங்கல்லா பார்த்து. சரிடா, இரு எடுத்துட்டு. ஏடு, வண்டி வந்துருச்சு. இருக்கா, இப்பதான் கல்லு எடுக்க போயிருக்கான். அவன் தேடி எடுத்துட்டு வர வேண்டாம். அடப்பாவீங்களா, கல் எடுக்காம தான் இவ்வளவு நேரமா நின்னுட்டு இருந்தீங்களாடா? அஜித், இது போதுமா? என்னடா ஒண்ணு கண்ணுன்னு எடுத்துட்டு வந்திருக்க? இதுதான் நீ கல் எடுத்துட்டு வர லட்சணமா? ஒரு 2-3 எடுத்துட்டு வரக்கூடாதா? மொத எனக்கு அறிவு வேணும். அந்த டாக்டர் பழிவாங்க நண்டு சிண்டெல்லாம் கூட்டு வந்தேன் பத்தியா? என் புத்தி செருப்பால் அடிக்கணும். அடிச்சுக்க, யாரு வேணும்னு சொன்ன? என்னது? இன்னும்லக்கா, கல்லு ரெடி. அஜித், கரெக்டா குறி பார்த்து அடிச்சிருவேல்ல? அஜித் இருக்க பயமே. எனக்கு என்ன, அந்த டாக்டர் மண்டைய பழக்கணும், அவ்வளவுதானே? கரெக்டா குறி பார்த்து அடிக்கிறதெல்லாம் புளியாக்கும். சுத்துப்பட்டி ஏரியல என்ன தவிர யாரு கரெக்டா குறி பார்த்து அடிப்பா? நீயே சொல்லு பாப்பா. என்னமோ அந்த ஆளை குறி பார்த்து அடிச்சா சரிதான். சரிக்கா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத, சரியா? சரிடா, அடிச்சுட்டு ஒரே ஓட்டமா ஓடிடணும், சரியா? கோப்பட்டாலும் நிக்க கூடாது. சரிக்கா, நீ கார் ஓடுடா. பார்த்து கரெக்டா அடியாச்சுது. பார்த்து கரெக்டா தான் அடிப்பேன். ஏங்கா, கல்லு கொஞ்சம் சின்ன கல்லா இருக்க மாதிரி இல்ல? இதெல்லாம் என்ன கல்லா இருந்தாடா? அடி. சரி, அப்புறம் என்னது, ஏதோ மேல வந்து பட்டுச்சு. என்னவா இருக்கும்? தூக்கப்பட்ட மாதிரி தானே இருந்துச்சு. இது கல்லு யார் அடிச்சிருப்பா? ஓஹோ, எல்லாம் ஓ வேலையா? இருவா, இன்னைக்கே அம்மா சொன்னாங்க, அவங்க சொன்ன மாதிரி ஊசிய வாயில 2 சேர்த்து போட்டு விட்டுருக்கணும். அப்பனாத்தான் நீ அடங்கு. இருடி வர. சும்மா இருந்தவனையா சீன்ற அவளை இருக்கு. இன்னைக்கு உனக்கு எங்க ஓடினாலும் உன்னை இன்னைக்கு நான் சும்மாவே விட மாட்டேன். நம்மளை விட்டு பார்த்தாரு, நம்ம போனா 2 ஊசி எக்ஸ்ட்ராவே போட்டு விடுவாரு. இது வைகாசி மாதம், இடியூரம் மழையே வந்தது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? என் மாமாவை நான் காதலிச்சது தப்பா? கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சது தப்பா? யார் அந்த பொண்ணு? திடீர்னு வந்து என் மாமா தான் அவளோட புருஷன்னு சொல்றேன். இதை நான் நம்புறதா இல்ல நம்ப கூடாதா? எனக்கு ஒண்ணுமே புரியல. மது, ஏன் இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்க? நடக்கிறதே பாக்குறேன். என்ன என்னடி பண்ண சொல்ற? அதுக்காக ஏன் இப்படி? எனக்கு பயமா இருக்கு ஐசு. யார் அந்த பொண்ணுன்னே தெரியல, ஆனா அவ வந்து இவர்தான் என் புருஷன்னு சொல்றான். பத்தாததுக்கு அவரை மாதிரியே அந்த குழந்தையும் இருக்கு சொல்ல ஐசு. நான் இதை நம்பலாமா நம்ப கூடாதா? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னடி யார் இதை நம்பினாலும் நீ நம்பலாமா மது? எனக்கு பைத்தியமே பிடிக்குது ஐசு. கல்யாணம் பண்ணியாச்சுன்னு தாலியா கட்டுறா, போட்டா இருக்குன்னு சொல்றான். என்னால எப்படி ஐசு நம்பாம இருக்க முடியும்? பாரு மது, இதை யார் நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, இதை நீ நம்பவே கூடாது மது. நானே நம்பினாலும் நீ நம்பவே கூடாது. இப்படி ஐசு என்னால முடியல ஐசு. இப்படி எல்லாம் நடக்குது. இப்படி ஒரு பொண்ணு வந்து இவருதான் என் புருஷன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பத்தாததுக்கு அவரை மாதிரி அந்த குழந்தை. இதுல வேற என்னமோ இருக்கும் மது. என்ன இருக்க போது ஐசு? நீயே சொல்லு, யாரு எதுக்காக மாமாக்கு இப்பெல்லாம் பண்ணணும்? அதுவும் அமெரிக்கால இருந்து. மது,
ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.